ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வெல்கம் டு சாருஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இன்ஸ்டன்ட் பருப்பூசில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய பருப்பூசிலிக்கு பருப்பை ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் அது மாதிரி இல்லாமல் இது சட்டுன்னு பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வாழைப்பூ வச்சு இன்ஸ்டன்ட் பருப்பூசிலி பண்ணுறேன். அவரைக்காய், கொத்தவரைக்காய், தட்டைக்காயிலெலாம் கூட பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பருப்பூசிலி பண்ணுறதுக்கு வாழைப்பூ நல்லா ஆஞ்சிட்டு அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, மேலே ஒரு கொடை மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். கல்லன்னு சொல்லுவோம், அதை எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி மோரில் போட்டு எடுத்துட்டேன். அதை இப்போ ப்ளெயின் வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வாழைப்பூ தளிகையை எடுத்து 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பருப்பூசிலி பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டன்ட் பருப்பூசிலிக்கு நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி எண்ணெயில் வதக்கியோ இல்லைனா ஆவியில் வேக வச்சு அதை பல்ஸ் மோடில் பொடி பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டன்ட் பருப்பூசிலிக்கு நான் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துன்னு இப்போது தீர்த்தம் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. சட்டுன்னு பண்ணிடலாம். நம்ம பருப்பு ஊற போடலை, ஆனால் பருப்பூசிலி பண்ணணுமா இருக்குது அப்படின்னா ஊற போட மறந்துட்டோன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. கன்சிஸ்டன்சி கடலை மாவு இந்த அளவுக்கு இருக்கும். இதில் கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதில் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். கடலை மாவு கரைச்சி வச்சதை சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். முதல்ல சேர்ந்து வந்துடும், அதுக்கப்புறம் நல்லா உதிர்ந்துடும். நம்ம சேர்த்த கடலை மாவு மிக்சர் நல்லா உதிர்ந்துடும். 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பூ சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வதக்கியாச்சுன்னா பருப்பூசிலி ரெடி ஆகிடும். சூப்பர் குவிக் ரெசிபி இது. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆகிடும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்கலை. நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிடலாம். வாழைப்பூ சேர்க்கும் பொழுதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வெறுமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா மோர் குழம்பு சாதம், சாத்தமது சாதம், அதாவது ரசம் சாத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.